ஹாய் ஆல். இன்றைக்கி பாலக்கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி பாலக்கீரையை தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அடுப்பில் வைக்க போகிறேன். என் ஹஸ்பண்டும் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பாலக்காய் இப்போ நான் வந்து சோக் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு லஞ்ச் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ நான் அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி, கொஞ்சோண்டு ஜீரகம், அப்புறம் மல்லி, கொஞ்சோண்டு சால்ட்டை போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து வடை சட்டியில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அதில் ஜீரகம், மல்லி கொஞ்சம் நுணுக்கி நான் கொஞ்சம் இதில் போட்டு நுணுக்கிட்டு அதையும் சேர்த்திட்டு இப்போ இதில் கொஞ்சோண்டு பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் தான் போடணும். பட் எங்கிட்ட வந்து கம்மியாக இருந்ததுனால கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கிட்டு இதில் வணக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்ச கீரையை வந்து பாலக்கீரையை இதில் சேர்த்துட்டு சும்மா 2 வணக்கிட்டு கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்திட்டு இதை வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை பெரட்டி மதியானம் லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டாலும் வேறு லெவலில் இருக்கும். சீசார் ட்ரை பண்ணி பாருங்கள்.